என்ன எபிசோடு செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆட்டோ பாண்டியன் அண்ணனோட பிறந்த நாளுக்கு அட்டகாசமாக ஸ்டாண்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா இப்போ இவ்வளோத்தையும் சரி பண்ணுறதுக்கு எப்படியும் 1,00,000 ரூபாவது ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் சொன்ன காசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் வீரா அங்கேயும் இங்கேயும் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால பணத்தை பெரட்ட முடியலைன்னே சொல்லலாம். அண்ணன் பிறந்த நாள் அன்றைக்கி அம்மாக்கிட்ட நான் எப்படி இப்போ ஸ்டாண்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா அண்ணனோட பேரையே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ நம்ம இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கப்போ பார்த்தா காலையில் எந்திரிச்சோன்னா ஆட்டோவை அட்டகாசமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லிடலாம். இந்த பக்கம் நம்ம மாறன் எப்படி யார் செஞ்சா அப்படின்னு சொல்கிறப்ப பின்ன அப்படியே விட்டுருவோமா என்ன, மச்சானோட வண்டியை நான் சரி பண்ண வேண்டியது, அதுவும் பிறந்த நாள் அன்றைக்கி பிரச்சனை நடக்க தான் செய்யும், அதுக்காக நான் இப்படி விட்டுருவேனா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாறனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ரொமான்டிக்காக வீரா கண் கலங்கி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். சரி பிருந்தா கண்மணி எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ராகவன் வாங்கன்னு அழைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமா அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் பிஜி பார்த்து கடுப்பாகிறாங்க. எவ்வளோ தான் நம்ம தடுத்தாலும் இவன் பாரு இந்த மாறன் மறுபடியும் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் சந்தோஷத்தை மீட்டுட்டான். இனிமேல் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாயிருடி, அடுத்தது செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, மேற்கொண்டு நம்ம தான் செய்கிறோம், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா. என்ன பேசுகிற, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், நம்ம தான் செய்கிறோன்னு. ஆனால் அவங்கள ஆதாரப்பூர்வமாக நம்மளை நிரூபிக்க முடியாது, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக இந்த பக்கம் கண்மணி நடந்து வந்துட்டுருக்கப்போ திடீர்னு பார்த்தா வாந்தி எடுத்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீராவும் சரி இந்த பக்கம் ராகவன் பிருந்தா எல்லோரும் வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம். உடனே சரி அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோபாவில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அவங்க மருத்துவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமா அவங்க சோதிச்சு பார்க்குறாங்க. கண்மணி பார்த்தா இந்த பக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி அம்மாவாக போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே முத்துலட்சுமிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. வீராவும் துள்ளி குதிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். அவ்வளோ மகிழ்ச்சியாக, ஏன்னா அண்ணனோட பிறந்தநாள் அன்றைக்கே இந்த பக்கம் பாண்டியனே உனக்கு பையனாக பிறக்க போகிறான் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணியும் சரி இந்த பக்கம் வீரா பிருந்தா மாறன் எல்லோரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. ராகவனை கட்டி பிடிச்சிட்டு வாழ்த்துக்கள்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவைட்ட அப்படின்னு சொன்னோன்னே சரிடா என்ன சித்தப்பா ஆக்கியாச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சர்க்கரையை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கண்மணிக்கு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மாறனுக்கு கொடுக்குறப்ப அந்த சமயத்தில் தான் வள்ளி வேகமாக ஓடி போய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த பக்கம் கண்மணி அழைச்சிட்டு நெத்தியில் குங்குமம் வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த பக்கம் கவலைப்படாதம்மா, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் யாராலையும் நம்ம குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்தோன்னே விஜி செம கோவப்படுறாங்கன்னே சொல்லிடலாம். என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் நினச்சா இங்கே என் 3 தங்கச்சிங்களும் ஒன்றா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு கடைசியில் நம்மளை நம்ப வச்சு நமக்கு ஆதரவாக நிற்கிற மாதிரி நின்று இந்த கண்மணி எவ்வளோ தூரம் பெரிய காரியத்தை பார்த்துருக்கான்னு பாரு அப்படின்னு. நான் தான் அப்போயே சொன்னேன்னா இவங்க யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னமோ இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தியே அப்படிங்கிறப்ப, அம்மா நான் ஒன்றும் அவளை நம்பி ஒரு விஷயம் கூட முழுசாக சொன்னது கிடையாது, என்ன தேவையில்லாமல் அவளை சந்தேகத்துக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ப வச்சுட்டா என்ன, மற்றபடி நான் நம்மளை பற்றின ரகசியம் ஒன்று கூட அவளுக்கு தெரியாது, விடு இனிமே என்ன எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ராமச்சந்திரன் இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கடையில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம சர்ப்ரைஸாக gift கொடுத்துருவோம், எல்லாருக்கும் போனஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா வாயிட்டேங்கிறனால பாண்டியனே அண்ணனே ஃபோட்டோ முன்னாடி நின்று போய் கண்மணி பேசுகிறாங்கன்னே சொல்லிடலாம். செம்ம எமோஷ்னலாக, ஆனால் உன் பிறந்த நாள் அன்றைக்கி எங்கள் கூட இல்லையே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் நீ இன்றைக்கி போய் நாங்கள் இந்த மாதிரி அம்மாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீ தான் எனக்கு திரும்பியும் என் கூட சேர போகிற எனக்கு பையனா அப்படின்னு நினைக்கிறப்ப என்னால் இந்த சந்தோஷத்தையும் சரி அழுகையும் சரி என்னால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரிலன்னு அண்ணன் ஃபோட்டோவை கையில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. விட்ரி எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா மாறன்கிட்ட சரி வா நம்ம கடைக்கு போயிட்டு அக்காவுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வீராவும் சரி மாறனும் சரி
2 பேரும் பைக்கில் கிளம்பி கண்மணிக்காக ஆசையாக ஒவ்வொரு விஷயங்களாக வாங்கிட்டு வராங்க. அதோட வந்து எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க.